7ல் ராகு 1ல் கேது எப்படி இருக்கும் சாமி? இப்போ நீங்கள் ஒருத்தட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்றீங்க, அவர் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு தேவைக்கான போது அது கிடைக்காமல் போதல். நம்பி ஏமாறுதல்ல பல வகை இருக்குது. இந்த நம்பிக்கை எப்படின்னா, நம்மளே கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவோம். யதார்த்தமாக கொடுக்குறப்ப அவர் என்ன பண்ணுவார், நீ என்ன சொன்ன, கொடுக்குறப்ப கொடுன்னு சொன்ன இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளால் சிக்கிக்கொள்வது. ஒரு காலத்தில் அவசர நிலைக்காக அவர்களோடு பழகியிருப்போம், அப்போது சொன்ன விஷயங்களை மற்றவர்கள் முன் அவமானப்படுத்தும் இழிநிலை. தன்னுடைய உழைப்புக்கேற்ற வருமானத்தை கடினப்பட்டு உழைத்து அதை வாங்குவதற்குள் பெரும்பாடாயிடும். 7ல் ராகு இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய விஷயத்தை தெரிந்து கொண்டு இவர்கள் கஷ்டப்படுவார்கள். இவ்வளோ சொல்லிட்டீங்க, அதுக்கான தீர்வுன்னு சொல்லணும். சொல்லுங்கள் சாமி. ஆமாம், அதாவது கஷ்டத்தை கூட சொல்லிடலாம், தீர்வு சொல்கிறது அதை விட கஷ்டம். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கோயில். சுகமே சொல்ல சாமி. ஐயா வணக்கம் 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 சாமி. நம்ம 1ல் ராகு 7ல் கேது பார்த்தோம். இப்போ அப்படியே ரிவர்ஸில் போகும். 7ல் ராகு 1ல் கேது எப்படி இருக்கும் சாமி? இதுக்கு பேர் என்ன சர்ப்பயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாசக கால சர்ப்பயோகம். நாசக கால சர்ப்பயோகம். இப்போ நீங்கள் ஒருத்தட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்றீங்க, அவர் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு தேவைக்கான போது அது கிடைக்காமல் போதல். அவருக்கும் அந்த பணம் கிடைக்காது. அவருக்கு கிடைக்காது. இப்போ ஒரு நல்லவர், ஊருக்கே நல்லவராக ஒருத்தர் இருப்பார், இவருக்கு மட்டும் கெட்டவராக இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரப்பா அவர் நல்லவரப்பா, எனக்கு ஒரு 2 லட்சம் தரணுங்க, அது ஏன் பணம்ங்க அப்படின்னா, இல்லையப்பா அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், இவரோட நேரம் அவருக்கு பணம் வராமல் இருக்கு. அப்புறம் நம்பி ஏமாறுதல்ல பல வகை இருக்குது. இந்த நம்பிக்கை எப்படின்னா, நம்மளே கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவோம். யதார்த்தமாக கொடுக்குறப்ப அவர் என்ன பண்ணுவார், நீ என்ன சொன்ன, கொடுக்குறப்ப கொடுன்னு சொன்ன இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளால் சிக்கிக்கொள்வது. அப்புறம் தன்னோட உயர்வுக்காக, தன்னோட லக்னம்ங்கிறது அதாவது இந்த லக்னம் அப்படிங்கிறது தன்னை பற்றி பேசுவது. லக்னத்தில் கேது, நம்ம ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதில் கேதுவும் 7ல் ராகு. இந்த நண்பர் சரியில்லை, இந்த நண்பர் வேணாம் அப்படின்னு வேற ஒரு நண்பரை பழகிறது. அந்த 7ல் ராகு இருக்கிறவங்க யாரு கூட பழகினாலும் இவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். தன் மீது இப்போ நம்பிக்கை வச்சு சில விஷயங்களை பேசுகிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏன்னா சூழ்நிலை சரியில்லை, இந்த இவர் இருக்கார்ல அவர் தான் எனக்கு உதவுனார்லாம் சொல்லியிருப்போம் யதார்த்தமாக பேச்சுவாக்கில். இவர் நல்ல உயர்ந்த பின்பு இவரை சொல்லி காமிக்கிறது, இவரை பற்றி தெரியாதா, இவர் எங்கூட டீ குடித்தார், நான் தான் காசு வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரி தான் உயர்ந்த நிலையில் அவரை இகழ்வது. இதெல்லாம் இந்த 7ல் ராகு இருக்கிறவங்க தெரியாமல் இப்படி ஆகிப்போச்சுங்க, ஒரு நான் காசு கொடுத்தேங்க, உங்களுக்கு தெரியுமா, கல்யாணத்துக்கு எங்கிட்ட இல்லைன்னு குழந்தையை பார்த்து இப்படிலாம் ஒரு காலத்தில் அவசர நிலைக்காக அவர்களோடு பழகியிருப்போம், அப்போது சொன்ன விஷயங்களை மற்றவர்கள் முன் அவமானப்படுத்தும் இழிநிலை. அது இவங்களுக்கு வரும்ன்றீங்க. ஆமாம், இவங்களுக்கு ஏற்கனவே இவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. 7ல் ராகு இருப்பவங்க, இப்போ உன்னை நம்பி தானேப்பா சொன்னேன், ஆமாம் சொன்னேன், இப்போ என்ன அப்படிம்பாங்க. இதை விட பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உழைப்புக்கேற்ற வருமானத்தை கடினப்பட்டு உழைத்து அதை வாங்குவதற்குள் பெரும்பாடாயிடும். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கார்பெண்டரு, அப்புறம் இந்த என்னது சீலிங் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாச்சுங்க பணம் வரல அப்படிம்பாங்க. எதுக்கு நீங்கள் முன்னாடியே வேலை செஞ்சீங்க அப்படின்னு, இல்லை நல்லா கொடுத்துட்டு இருந்தாருங்க, திடீர்னு பாருங்கள் பணத்தை நிறுத்தினாரு, நம்ம அமௌண்ட் அங்கே மாட்டிக்கிச்சு அப்படிம்பாங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பிரச்சனை இருக்குது. சிவில் டீமில் பார்த்தீங்கன்னா வாரம் பணம் கொடுத்தாருங்க, நாங்கள் வேணான்னாலும் கொடுப்பாருங்க, ஒரு காலத்தில் பாருங்கள் போட்டலாம், அடுத்த வாரம் தந்துடலாம், அப்படி இவங்க பணம் போய் அங்கே லாக் ஆகிக்கிறது. இந்த 7ல் ராகு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனை தன்னை தாண்டி தன்னை ஒரு தனிமை நிலைக்கு தள்ளுதல். நான் கலகலன்னு உங்கள் கூட இருக்கணும்னு நினைப்பேன், என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு தனிமை நிலைக்கு போயிடும். ஒரு மனக்கவலை, வெளியே சொல்ல முடியாத கவலைகள். இப்போ வீட்டில் கேட்பாங்க, எங்கே போன வாரம்லாம் வேலைக்கு போனீங்களா, இந்த பணம் எங்கே அப்படின்னா, தரேன் இருக்காங்க. எத்தனை நாள் சொல்லுவீங்க? நீங்கள் இப்படியே தான் எல்லா இடத்துலையும் போய் ஏமாந்துட்டு வருவீங்க. இப்படிங்கிற அந்த வார்த்தையை 7ல் ராகு வாங்கி கொடுத்துரும். அப்புறம் எல்லோரும் கூட பழகும்போது ஒரு நம்பிக்கையோடு பழகுவோம். என்ன நம்பிக்கை, சரி இவர் நமக்கு நல்ல நண்பர், நம்ம பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான நண்பர்கள் கிடைப்பதில்லை. இன்னொரு பெரிய வருத்தமான விஷயம், நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது எல்லாரும் எதுக்கு தெரியுமா பயப்படுவாங்க? நாகதோஷம், சர்ப்பதோஷம்,
இதில் தான் இந்த 7ல் ராகு இருக்கிற திருமண நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் முதல் திருமணத்தில் தோல்வியை தரும். இவங்களுக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா, பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். உங்களுக்கு தெரியும், ராகு இஸ் மல்டிபிள் பிளானட், அதாவது ஒரு விஷயத்தை மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய பிளானட். அபிவிருத்தி கிரகம்னு பேர், போககால கிரகம்னு பேர். அப்போ இந்த கிரகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, 7 அதிகப்படுத்தி விட்டுரும். 2 மேரேஜ் 3 மேரேஜ் இதெல்லாம் வந்துடும். அவங்களுக்கெல்லாம் இந்த 7ல் ராகு இருப்பவர்களுக்கு பொருத்தம் போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த 7ல் ராகு இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா ஒருவருடைய விஷயத்தை தெரிந்து கொண்டு இவர்கள் கஷ்டப்படுவார்கள். பாருங்கள், அந்த சின்ன பையன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த தோட்டத்தில் அவ்வளோ பொருள் காணாமாம்மா அப்படின்னு சொல்லி. அப்புறம் பெரும்பாலும் ஃபயர், வண்டி, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் திடீரென்று ஒரு இடத்துல நிற்கிறது, நின்று போகிறது, இவர்களால் சரி செய்ய முடியாது. அப்புறம் தெரிந்தோ தெரியாமலோ, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்கள் ஒய்ஃபோ கன்சீவாக இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் ஏதாவது சூழ்நிலையில் இருக்கலாம். சூழ்நிலையின் காரணமாக வெளிநாடு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த தடவை வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். காலம் முழுவதும் போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அன்னைக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கலன்ற மாதிரி பேர் வந்துடும். அப்புறம் பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம், கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வளர்த்த கடாதாயா மார்பில் பாயும் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர்கள் யாரை வளர்த்து விட்றாங்களோ அவனே கடைசியில் நெஞ்ச பிடிப்பான், அவரெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வளர்த்த கடாய் மார்பில் பாயிறது வந்து இந்த 7ல் ராகு இருப்பவர்கள் யாரை வள வைத்தாலும், யாரை சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, அழகாக பேசுகிற இந்த வார்த்தையை கவனிங்க, ஆமாம் நீ நாகப்பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்த, அப்புறம் அது கடிக்குது உன்னையே, இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை, 7ங்கிற நட்பு, அந்த ராகு, அது நீ தானே வளர்த்த, அன்னைக்கு தோணலைங்க அப்படிம்பாங்க. சில பேர் பாருங்கள், ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்க, தான் பெற்ற மகனை மதிக்க மாட்டாங்க, விடுறா மருமையை வந்து ரொம்ப மதிப்பாங்க. சில குடும்பங்களில் மருமகனை மதிக்க மாட்டாமல் மகனை மதிப்பாங்க. இவங்க யாரை மதிக்கலையோ கடைசியில் அவர்களிடம் சென்று சேர வேண்டிய சூழ்நிலையில், இப்போ மகனை மதிக்காமல் இருந்தால் மகன் உன் மருமகனை தூக்கி வச்சுட்டு ஆடுன, இப்போ என்னாச்சு, இப்போ நான் தானே சோறு போடுறேன், அந்த கஷ்டம் பெரிய கஷ்டம். 7 ராகு 7 தானேங்க சம்பந்தம். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் ஒருவேளை மருமகனை இவங்க தாங்காமல் மகனை தாங்கியிருந்தா, அன்றைக்கி உங்கள் மகனை தான் பெருசாக பேசுனீங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி இது சம்மந்திக்கிட்ட. கணவன் மனைவிக்கிட்ட என்ன தெரியுமா வரும், எங்கள் அண்ணன் தாங்க பெருசு, எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்தில் அன்றைக்கி என்னமோ அண்ணனை பெருமையாக பேசினேன், இன்றைக்கி நாங்கள் வாழலையா, வந்துடலையா. சில பெரியமா பையனை கூட அண்ணான்னு கூப்பிட்டதில் கூட இந்த 7ல் ராகு, இன்னும் அன்னைக்கு அண்ணனா பேச. இந்த 7ல் ராகு வந்து இங்கே திருமண விஷயத்தில் பெரும்பாலும் கணவன் மனைவி. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, உறவுகள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரை பற்றியும் புகழ்ந்து இன்னொரு உறவிடம் சொல்லக்கூடாது. இதுதான் டாபிக் முக்கியம். புகழ்ந்து சொல்லக்கூடாது, தான் பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் கேளுங்க, குழந்தைங்க விஷயத்தில் கூட பிரச்சனை வரும். எங்கள் அம்மா எப்பயுமே எங்கள் அண்ணனத்தை தூக்கி வச்சுட்டு பேசும். குழந்தைங்க சாப்பாடு ஊட்டும்போது அவனுக்கு மட்டும் 2 வாய் ஊட்டுற, இதெல்லாம் 7ல் ராகு. 7ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நான் 1ன்னா நீங்கள் 7, நீங்கள் 7ன்னா நான் 1. அப்போது 7ல் ராகுன்னா ஒரு மளிகை கடைக்காட்ட போனோன்னே இந்த பேமெண்ட்டு கொடுக்குறாங்கல்ல, செட்டில்மெண்ட்ஸ், இவங்க தான் சார் இந்த கிரெடிட் கார்டில் மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடிய பிரச்சனை. பேமெண்ட் கொடுக்கும்போது கட்டிடுவாங்க, வாங்கிக்க, என்ஓசி வாங்காமல் உட்காந்து கடைசியில் உங்கள் பேமெண்ட் இஸ் பெண்டிங்னு வரும். வீட்டில் கேட்டால் கட்டிட்டேன், நீ கட்டிட்டேன்னா எப்படி லெட்டர் வரும், எப்படி மெசேஜ் வரும், இதெல்லாம் இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இதில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்பி ஒரு டாக்குமெண்ட்டை விடக்கூடாது. அப்புறம் பாருங்கள், இந்த புக்கு தொலைகிறது, ஆர்சி புக்கு, மார்க் லிஸ்ட் இங்கே தான் வச்சேன்னு தேடிட்டு போய் மாமியார் வீட்டில் தேடுறது, மாமியார் வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்து தேடுறது. அப்புறம் பொருள்களை மறந்து தேடுதல், இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு தேடுறது. உங்கள்கிட்ட இருக்கா, நான் அப்புறம் 2 பேர்கிட்ட கேட்கும்போது என்ன ஆகும், இவன்ட்டு இனிமேல் எதுவுமே வச்சுக்கூடாது, இவன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குறான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாத ஸ்திரத்தன்மையை உடைக்கும் இடம் 7ஆம் இடம். இதில் முக்கியமான விஷயங்கள், ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்கள் என்னென்னா, சுயசாரம் வாங்கிருச்சுன்னா பெரும்பாலும் பாதிப்பதில்லை. இப்போ என்ன சொல்கிறது, மகத்தில் உட்காந்துட்டாலோ அல்லது சுவாதியில் உட்காந்துட்டாலோ சதயத்தில் உட்காந்துல பெரும்பாலும் இவங்களை என்ன பண்ணிடுதுன்னா, சரி விடு அப்படின்னு மன்னிச்சு அந்த பொருள்கள் திரும்பி கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து ராகுவே அதில் உட்காந்தாலும் கேது அதில் உட்காந்தா, அவங்க அதில் உட்காந்தா. இப்போ ராகு சதயத்தில் உட்காரணும், சதயத்தில் உட்காரணும். இப்போ அந்த 3 நட்சத்திரங்களில் கேது வந்து அஸ்வினி மகம் மூலத்தில் உட்காந்து உட்காந்துருச்சுன்னா, மாற்றி உட்காந்துருந்தா பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த 1 இங்கே வந்துடுது, இந்த 7 அங்கே போயிடுது. அதிலும் பாதகமாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, லக்னத்தில்
பாதகங்களாக போயிடுச்சுன்னா மிகவும் உபயலக்கணத்துக்கு பூரா மாட்டும். உபயலக்கணம் பாருங்கள், 1ல் கேது 7ல் ராகு, அப்போ உபயலக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் ராகு, நீங்கள் என்ன பண்ணு சொல்லுங்கள்? அது ஆப்போசிட்டாக வேலை பார்க்கும், நிறைய வேலை பார்க்கும். பெரிய இந்த குறிப்பாக சொல்கிறேன், பொசசிவ்ங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சது எங்கேன்னு தெரியுமா? இந்த 7ல் ராகுல தான். எப்படி தெரியுங்களா? இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், 1ல் 7 7 இன்னொரு உங்கள் ஃப்ரெண்டு வந்தோன்னே நீங்கள் அவர் கூட பேசுனீங்கன்னு எனக்கு பிடிக்காது. இந்த பொசசிவ் அது எதுக்கு நீ அவர் கூட சார்? இதை விட ஒரு பெரிய ஜோக் என்னென்னா, நீங்களும் இன்னொருத்தரும் ஃப்ரெண்டு, உங்கள் ஒய்ஃப் ஃபோன் வந்து அட்டன் பண்ணணும்ல, அதை பேசுனீங்கன்னா உடனே இந்த 7ல் ராகு. நம்ம என்ன தான் விடிய பார்த்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை. இந்த நட்பு விஷயத்தில் தான், திருமண விஷயத்துலேயும் இந்த 7ல் ராகு கசக்கி தூக்கி போட்டுருவோம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார். இந்த 7ல் ராகு சொல்லிட்டீங்க, இதோட ஒரு பாவகரம் சேர்ந்த எப்படி இருக்கும்? அப்புறம் சனியோ செவ்வாயோ சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுக்கள் பேசாமல் இருக்கும். யார் கூட சேரும்போது அந்த காரகத்துவத்தோடு சேர்ந்து செயல்படும். வீட்டோட காரகத்துவத்தையும் கூட சேர்ந்தவங்களோட காரகத்துவத்தையும். இந்த ராகு கேது என்பவர்கள் பொதுவாகவே மீதி இருக்கிற 7 கிரகங்களுக்கும் பகை கிரகங்கள் தான். யாருக்குமே வந்து இவங்க பகை இல்லாமல் கிடையாது. இவங்க நட்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. பாருங்கள், சனியோடு சேரும்போது கருநாகம் காரியோடு சேர்ந்திடில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல சுகர் நாடி ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க. பெரும்பாலும் பாருங்கள், இந்த 1989 பிறந்தவங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு வந்து தனுசில் இருக்கும். அந்த சனி தனுசில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது மூலத்தில் இருக்கும். இவர்கள் லக்னத்துக்கு எந்த லக்னம் வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த சனி இங்கே இருக்கா, கேதுங்கிற கிரகம் திரிகோணத்தில் இருந்தாலே பாதிக்கும். நீங்கள் சேர்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மேசத்தில் இருக்குன்னு வைங்க, அப்பயே பாதிக்கும். பெரும்பாலும் பாருங்கள், இவர்களுக்கு ஒரு தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை. அதிலும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி திரேகாணத்தில் இந்த மூலத்தில் இருந்து அங்கே அஸ்வினியில் இருந்துருச்சுன்னா தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் கேட்குறீங்க சேர்ந்துருக்கிறதையே விட்டுடலாம். 5ல் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் இது வேலையை செய்யும். இப்போ செவ்வான்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராகு வந்து 5ல் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், 7ல் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், இந்த மாதிரி இப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளியிலிருந்து ராகு வேலை செய்யும். திரேகாணம், இந்த திரேகாணத்தையும் இந்த 1-5-9 கிரகத்தையும் நீங்கள் இப்போ கேட்டிங்களே, சேர்ந்து இருந்தாலும் சேர்ந்துங்கிற இடத்துல 1 வந்துடும். ஆனால் நம்ம என்ன எதுவுமே எடுத்துக்கிறோம், 1ல் சேர்ந்துருக்கு, செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குன்னு வைங்க, கண்டிப்பாக பிரச்சனை பிரிவினையை கொடுக்கும். சூரியன் ராகு சேர்ந்துருச்சுன்னா கௌரவத்தை கெடுக்கும். சுக்கிரன் ராகு சேர்ந்துருச்சுன்னா, சுக்கிரன் ராகு வந்து மனக்கவலை, அதாவது ஹார்மோன்லாம். சில பேர் பாருங்கள் ஒல்லியாக இருப்பாங்க. சுக்கிரன் ராகு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது சுக்கிரன் என்பது கலஸ்தரம், ராகு இணைவு, போகமான உடனே உடம்பு படப்பட பண்ணணும் வந்துடும், ஹார்மோன் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் சுக்கிரன் ராகு. புதன் ராகு சேர்ந்த சாமி அவங்களுக்கு தான் படிப்பு விருத்தியை கொடுத்து, நீங்கள் பாருங்கள் 6 டிகிரி 4 டிகிரி படிச்சிருப்பாங்க, வேலைக்கான போராட்டத்தை கொடுத்துரும். ஒன்று இந்த ராகுவோட வேலை அதிகமாக கொடுத்து ஒரு டிக்னிட்டி கிடைக்காம உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் இதில் வேலை செய்யும். 7ல் ராகு. குரு ராகு சார் குழந்தையை கொடுத்து வருத்தத்தில் பிரச்சனையை கொடுக்கும். குழந்தைகளால் வரும் பிரச்சனை குரு ராகு எல்லாமே குழந்தைகளை கொடுத்துரும். அந்த குழந்தைகளை நினைத்த படிப்பை படிக்க வைக்காமல் செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இணைவுகள் ரொம்ப கிரிட்டிக்கல். கிரக சேர்க்கை இணைவுகள் ரொம்ப கிரிட்டிக்கல். நீங்கள் எந்த கிரகம் ராகு கூட சேர்ந்தாலும், எந்த கிரகம் கேது கூட சேர்ந்தாலும் அந்த கிரக காரகத்துவத்தை கெடுக்கும். அதில் உங்களுக்கு குறிப்பாக பாவகத்தில் உட்கார்ந்தாலே பிரச்சனை, அதுலேயும் அந்த காரகத்தோடு சேர்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துரும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் பாருங்கள், இந்த நீங்கள் கேட்டிங்களே புதன் ராகு, புதன் சம்மந்தப்பட்டது பென்ட்ரைவு இதெல்லாம் காணாமல் போகிறது, அப்புறம் நோட்டுகள் காணாமல் போகிறது, அப்புறம் பணத்தை ஒரு இடத்துல வச்சுல தொலாவுறது, அப்புறம் இந்த பணத்தை ஒரு இடத்துல போட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது, இங்கே தான் இருந்துச்சு இங்கே இல்லை, இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலேயே வாழக்கூடியது எல்லாமே புதன். உங்களுக்கு தெரியும் அறிவு, ராகு அந்த அறிவு கெடுதல். இதில் என்ன நமக்கு சந்தோஷம்னா, நம்மளுடைய உறவுகளுக்கு சொல்ல வேண்டியதுன்னா ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. 1 டிகிரியில் புதன் இருக்குது, 11 டிகிரியில் ராகு இருக்குது, பாதிக்காது. ஆனால் 2ம் பக்கத்தில் இருந்தால் 3 டிகிரிக்குள்ளேயோ இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கும். நிச்சயமாக சாமி. சந்திரன் ராகு இருந்தால், சந்திரன் ராகு தான் சார் பெரிய மனக்கவலை. தன்னை தனிமையில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் ராகு. நீங்கள் நிறைய பாருங்கள், எங்கிட்ட வர்ற கம்ப்ளைண்ட்டு, ஜாதகம் பார்க்க வர்றவங்க 11:30 மணி வரைக்கும் லேப்டாப்பு, நைட்டு 1 மணிக்கு நான் கேட்பேன் சந்திரன் ராகு இருந்தால் என்ன தெரியுமா கேட்பேன், ஏங்க லைட் எரியுதான்னு கதவுக்கு அடியில் நின்று பார்க்குறீங்களாண்ணா? ஆமாம் சார் அப்படிமா. ஏங்க அப்படின்னா, எப்போ தூங்குறான்னே தெரியல சார், ஆனால் தூங்கிடுறான். காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப லேட் ஆகுது சார், நாங்கள் எல்லாம் வீட்டை விட்டு போயிடுறோம். அவன் வந்து எந்திரிக்கும் போதே திட்டுறான். இந்த சந்திரன் ராகு வந்து உங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்,
பப்ளிக் ஃபண்ட்ஸில் போடுறோம் இல்லையா, ஏமாற்று பொருள்கள். ராகுங்கிறது இவங்க என்னவா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மாய கண்ணாடின்னு இவங்க புரிஞ்சுக்கணும். நிழல் கிரகம் தானே சார், நிழலை நம்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த சந்திரன் ராகு கூட சேரும்போது மனக்கவலை, தனிமைப்படுத்துதல். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது நிறைய பார்க்கலாம். நீங்கள் ஹாய் சொன்னீங்கன்னா அப்படிமா எங்கே போகிறீங்க பதிலே சொல்ல மாட்டேன். இந்த சந்திரன் ராகு போகிறான். ஏன் ட்ரெயினில் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ராகுங்கிறது ட்ரெயின், சந்திரனுங்கிறது பயணம். இந்த சந்திரன் ராகு எப்பயுமே நம்ம வாட்டில் ஏறி உட்காந்தோம்னா எதையாவது யோசிச்சுட்டே உட்காந்துருப்போங்க அப்படின்னு போய் உட்காருவான். அந்த சந்திரன் ராகு அந்த பயணத்தை கொடுக்கும். சாமி இவ்வளோ சொல்லிட்டீங்க, அப்புறம் அதுக்கான தீர்வும் சொல்லணும். சொல்லுங்கள் சாமி. ஆமாம், அதாவது கஷ்டத்தை கூட சொல்லிடலாம், தீர்வு சொல்கிறது அதை விட கஷ்டம். கஷ்டத்தை சொல்கிறது ஈஸி, கஷ்டத்துக்கு தீர்வு சொல்கிறது அதை விட கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சித்தர்கள், முனிவர்கள் எல்லாரும் வாழ்ந்த இந்த பாரத பூமி கர்ம பூமின்னு பேர். நீங்கள் எங்கே போய் விமோச்சனம் தேடினாலும் பரத கண்டத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கோயில், ஊரும் அதுவே, பேரும் அதே, பேரும் அதே, நாகர்கோயில். அருமையான கோயிலுங்க. இந்த ஊருக்கு பேரே நாகர்கோயில். எதனாலங்க? அந்த கோயில் பேர் நாகர்கோயில். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சில கோவில்கள் தான் இருக்குது. அதில் முத்துப்போல் இருக்கக்கூடிய சில கோவில்களில் இந்த நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நாகராஜன், நீங்கள் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், இவர்கள் ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் சென்று ரொம்ப அருமையாக போகலாம். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுக்கு உகந்த நாள் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அது கோயிலே பெரிய கோயில், நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய கோயில், ஊரில் நடுவில் அந்த கோயில் தான். அந்த கோயிலில் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு முடிந்தால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த தரிசனம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த நெகட்டிவ்ஸ், இதையே அப்படியே பாசிட்டிவாக மாறும். நிச்சயமாக சாமி, நிச்சயமாக. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்கிறேன்.